இன்று வேலூர் ஆரணியிலே இதேபோன்று கூட்டத்திற்கு சென்றபோது ஒரு விரும்பத்தகாத ஒரு சில நிகழ்வுகள்லாம் அங்கே நடந்தது. ஆனால் அதை ஒரு சாதாரண விஷயமாக தூக்கி எறிந்துவிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். ஆனால் இது போன்ற சலசலப்புகளுக்கெல்லாம் அஞ்சுகின்றவர்கள் இங்கே மக்கள் தேமுதிகவிலே நாங்கள் யாரும் இல்லை. ஏனென்று சொன்னால் எங்களை பாதுகாப்பதற்கு எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதே சமயத்திலே அரசியல் ரீதியாக எங்களுக்கு யாரும் எதிரிகள் கிடையாது. ஆனால் தேமுதிக தான் இன்றைக்கு எங்களை எதிரியாக பார்க்கிறது. அந்த அடிப்படையில் எனக்கோ அல்லது என்னை சார்ந்து என்னோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற யாருக்கோ அவர்களுடைய உடைமைக்கோ உயிருக்கோ அச்சுறுத்தல் ஏற்படுமேயானால் அதற்கு முழு பொறுப்பையும் கேப்டன் அவர்களும் தேமுதிகவும் தான் ஏற்க வேண்டும். தேமுதிக என்ற கட்சி இன்றைக்கு ஒரு ஜாதி அமைப்பாக மாறியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கொங்கு மண்டலத்திலிருந்து வந்திருக்கின்ற நீங்கள் எல்லாம் சாதி வெறி பிடித்தவர்கள் தானே என்று கேட்டு அவர்களை உதாசீனப்படுத்தியதனுடைய விளைவு கோவை மாவட்டத்தில் இருக்கிற 2 மாவட்ட செயலாளர்களும் மாற்றுக் கட்சிக்கு சென்று விட்டார்கள். நாமக்கல் மாவட்ட செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து விட்டார். அதே போல் ஈரோட்டிலே இருக்கின்ற பல நிர்வாகிகள் இதற்கு பிறகு மக்கள் தேமுதிகவை நாடி வந்து விட்டார்கள். அதே போல் அந்த ஜாதியை பற்றி பேசுகின்ற பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது எஸ்ஆர் பார்த்திபன் அவர்களை பார்த்து நீ மரவட்டி தானே என்று கேவலமாக அவரை பார்த்து பேசி அவர் அந்த நேரத்தில் கோபித்து கொண்டு கட்சியை விட்டே வெளியேறுவதற்கு தயாராகிவிட்டார். அவ்வளவு மன வருத்தப்பட்டு அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் அவரை சமாதானப்படுத்தி அவரை மீண்டும் கட்சியிலே இருக்க வைத்தோம். அதே போல் இன்றைக்கு அந்த கட்சியில் இருப்பவர்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்களுக்கு தான் அங்கே முக்கிய இடம் இருக்கிறது. ஒரு மாவட்ட செயலாளரை மாற்றிவிட்டால் கூட அடுத்து அந்த இடத்துல போடுகின்ற மாவட்ட செயலாளர் அவர்கள் சமுதாயத்தை சார்ந்தவராக போட்டு கொண்டிருக்கிறார்கள். அது எல்லா மாவட்டம் இப்போ எடுத்த மாவட்டத்திலும் போட்டிருக்கிற நிர்வாகிகளை பார்த்தா உங்களுக்கு நன்றாக தெரியும். தமிழக எம்எல்ஏவாக இருந்த பொழுது கூட அவர் தாழ்த்தப்பட்டவர் என்கின்ற காரணத்தினாலே அவர் அமர்ந்திருந்த அந்த சேரிலே கூட அமரமாட்டேன் என்று சொல்லி அவருடைய கட்சி, அதாவது எம்எல்ஏ அலுவலகத்துக்கே செல்லாமல் புறக்கணித்து வெளியே வந்தார். அதைத்தான் அவரது கட்சியை விட்டு வெளியே போகின்ற பொழுது கூட ஒரு பெரிய குற்றச்சாட்டாக சொன்னார். எனவே இன்றைக்கு தேமுதிக என்பது ஒரு சாதி கட்சியாக மாறிவிட்டது. இன்றைக்கி தேமுதிகவில் சாதி கட்சியாக மாறிடுச்சுன்னு சொல்கிறேன்னு நீங்கள் கேட்குறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா தலைவர், பொருளாளர், தலைமை நிலைய செயலாளர், மகளிர் அணி, இளைஞர் அணி, வழக்கறிஞர் அணி, விவசாய அணி, மாவட்ட செயலாளர்களில் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இப்படி எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்திருக்கிறார்கள். அதனால தான் அதை நாங்கள் சாதி கட்சியாக மாறிவிட்டதுன்னு சொல்கிறோம். மக்கள் தேமுதிகவை திமுகவோடு இணைக்கின்ற விழாவை வருகின்ற 17ஆம் தேதி சேலத்திலே நடத்த இருக்கின்றோம். அந்த இணைப்பு விழாவிற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் எவ்வளவு பேர் வரப்போகிறார்கள், எத்தனை வாகனங்கள் வரப்போகிறது என்பதையெல்லாம் நிர்வாகிகளிடத்திலேயே கேட்டு அறிந்து அதற்கு தகுந்தாற் போல ஏற்பாடுகளை செய்வதற்காக மாவட்டந்தோறும் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கூட்டம் விழுப்புரம் மாவட்டத்திலே 8வது கூட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறைந்தபட்சம் தேமுதிகவில் இருந்து ஒரு 3 லட்சம் பேர் அங்கே இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைவார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் கிளைக்கழகம் முதற்கொண்டு இன்றைக்கு எங்களை தொடர்பு கொண்டு நாங்கள் எங்கள் கிளையில் 25 பேர் இருக்கிறோம், 50 பேர் இருக்கிறோம், நாங்கள் எல்லாம் வந்து விடுகிறோம், இனியும் அங்கே இருந்து என்ன பண்ணுவாங்க, இனிமேலும் அங்கே இருப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று சொல்லி வந்து கொண்டிருக்கிறார்கள்.